திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமக்கே நமக்கான சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஆசைகளை தவிர்க்க முயல்கின்றோம். இதையெல்லாம் நாம் செய்யலாமா என நினைக்கின்றோம். மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்று தேவையில்லாமலும் யோசிக்கின்றோம். முதுமையின் பிரவேசத்தை விட நாமாய் முதுமைக்குள் திணித்துக் கொள்கிறோமா? கலர் கலரா பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் தேவையா என்று வெள்ளைக்கு மாறுவோரும் பலர் உண்டு. பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா, பையன் காலேஜிலே தாத்தா பாட்டி ஆயாச்சு என்று நியாயமான ஆசைகளை கூட சிலர் தியாகம் செய்வோம். பல பெண்களும் இதே கேட்டகரி தான். டை அடிப்பது, விசில் அடிப்பது, விரும்பியதை தெருவில் வாங்கி சாப்பிடுவது, டிவியில் அதிக நேரம் செலவழிப்பது, அடிக்கடி சினிமா, பிடித்த பாடல்களை முணுமுணுப்பது, நண்பர்களுடன் அரட்டை கச்சேரி எல்லாம் தவிர்க்க முயல்கின்றோம். சொல்லப்போனால் நம்மை சுற்றி நாமே சுவர் எழுப்பிக் கொள்கின்றோம். நாமே சுவர் எழுப்பிக் கொள்கிறோம் தானே. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முத்திரை குத்திக் கொள்வோம். பிள்ளைகள் குடும்பத்துக்காக 90% வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாச்சு. கடைசி 10% வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்மால் ஆரோக்கியமாய் இருக்கும் வரை, நம்மால் முடியும் வரை ரசிப்போமா என்று நினைப்போர் என்னை பொறுத்தவரை வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொண்ட புண்ணியவான்கள். தியானம் கற்க விருப்பமா? தியானம் கற்க விருப்பமா? கற்றுக்கொள்ள வேண்டும். பிடித்த பாடலுக்கு ஒரு ஆட்டமா? ரூம் கதவை மூடிக்கொண்டு போட வேண்டும் ஒரு ஆட்டம். சிறு சிறு ஆசைகளை வயது காரணமாக தியாகம் செய்ய நினைக்க வேண்டியதில்லை. இல்லை, அந்த ஏஜுக்கு அதுதான் சரி என்பவர்கள் இருந்து விட்டு போகட்டும். மற்றவர்கள் என்ஜாய். மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பி அட் த மூமெண்ட். ஓஷோ சொல்வது போல வாழ்வே ஒரு கொண்டாட்டம். மனதளவில் இளைஞனாக தன்னம்பிக்கையோடு இருந்தால் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். மற்றவர்களுக்காக முகமூடி அணிய வேண்டியதில்லை. நாம் நாமாக இருப்போம் பயணம் முடியும் வரை என்று சொல்லி வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம் என்பதனையும் முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.